அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் செய்து தொடர்ந்து பொதுக்கூட்டங்களில் பேசி வருகிறார். நேற்றைய அக்டோபர் 9, 2025 செய்திகளின்படி அவரது பேச்சின் முக்கிய அம்சங்களில் ஒன்று ஊர் மற்றும் தெருப்பெயர் மாற்றம். அதிமுக ஆட்சி வந்ததும் ஊர் தெருப்பெயர் தொடர்பான அரசாணை ரத்து செய்யப்படும் என்று அவர் பேசியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அவர் சமீப காலங்களில் தொடர்ந்து பேசி வரும் மற்ற முக்கிய அரசியல் கருத்துக்கள். திமுக அரசின் மீதான விமர்சனங்கள். திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்படவில்லை என்றும் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் விலைவாசி உயர்வை குறைக்க நடவடிக்கை எடுப்போம் என்றும் வலியுறுத்துகிறார். திமுக அரசின் திட்டங்கள், நிர்வாகம் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை கடுமையாக விமர்சித்து வருகிறார். கூட்டணி மற்றும் தன்மானம். கூட்டணி குறித்த பேச்சுக்களில் ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம் என்று கூறி கட்சிக்கு துரோகம் செய்தவர்களை ஒருபோதும் மீண்டும் கட்சியில் இணைக்க மாட்டோம் என்ற தனது நிலைப்பாட்டை அழுத்தமாக தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் தவேக் குறித்து கரூர் விபத்து சம்பவம் போன்ற நிகழ்வுகளின் பின்னணியில் தவேக தலைவர் விஜய் குறித்தும் கூட்டணி வாய்ப்புகள் குறித்தும் மறைமுகமாகவும் சில சமயங்களில் வெளிப்படையாகவும் கருத்து தெரிவித்து வருகிறார். அவர் தனது பிரச்சாரத்தின் மூலம் ஆளும் கட்சி மீது விமர்சனங்களை முன்வைத்து வரவிருக்கும் தேர்தலுக்கான அதிமுகவின் வியூகங்களை அமைத்து வருகிறார்.